ஹாய் நண்பா நண்பேஸ். நம்ம ஸ்கூல் படிக்கிறப்போ நமக்கு அதிகமாக பிடிச்ச ஒரே பீரியட் எதுன்னு கேட்டால் எல்லாரும் சொல்கிற ஒரே பதில் பார்த்தீங்கன்னா பிடி பீரியடு, உடற்கல்வி வகுப்பு தான் சொல்லுவாங்க. ஆனால் கரெக்டாக அந்த டைமில் தான் மேக்ஸ் டீச்சரோ சயின்ஸ் டீச்சரோ நம்ம கிளாஸ்க்குள்ளே வந்துட்டு போர்ஷன் முடிக்கல, நான் கிளாஸ் எடுத்துக்கிறேன்னு சொல்லி நம்ம சந்தோஷத்தில் பார்த்தீங்கன்னா மண்ணலி போட்டுருவாங்க. இதெல்லாம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. இதை நினச்சி ஃபீல் பண்ணாத ஆட்களே இருக்க முடியாது. ஆனால் இனிமேல் எந்த வாத்தியாரும் உங்களுடைய பிடி கிளாஸை ஆட்டையே போட முடியாது. பள்ளி கல்வித்துறையும் மாசம் உத்தரவு போட்டிருக்காங்க. அது என்ன உத்தரவு வாங்க டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். பொதுவாக ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா பிடி பீரியட்ன்ட்டு ஒரு டைம் டேபிள் இருக்கும். ஆனால் அது முறையாக நடக்குதான்னு கேட்டால் பல ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா அது கேள்விக்குறி தான். ஒன்று வேற சப்ஜெக்ட் டீச்சரை வந்து கிளாஸ் எடுத்துப்பாங்க, இல்லைனா பிடி மாஸ்டர் வந்து ஒரு பாலையோ இல்லை பேட்டையோ கொடுத்துட்டு போய் மரத்தடியில் உட்காந்துப்பாரு. பசங்க அவங்க இஷ்டத்துக்கு பார்த்தீங்கன்னா சும்மா விளையாடிட்டு இருப்பாங்க, இல்லைனா உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. எந்த ஒரு முறையான ஒரு ஸ்போர்ட்ஸ் ட்ரைனிங்கே இருக்காது. இதுதான் பல வருஷமாக நிறைய ப்ரைவேட் ஸ்கூல்லையாகட்டும் கவர்மெண்ட் ஸ்கூல்லையாகட்டும் நடந்துட்டு இருக்கு. ஆனால் இனிமேல் அப்படி பண்ணவே முடியாது. பள்ளி கல்வித்துறை பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டான உத்தரவு போட்டிருக்காங்க. அதாவது 6th-லேருந்து 12th வரைக்கும் படிக்கின்ற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் உடற்கல்வி வகுப்புகள் ஃபிசிக்கல் எஜுகேஷன் கிளாஸ் கண்டிப்பாக எடுக்கணும்னு கட்டாயமாக்கியிருக்காங்க. இந்த உத்தரவில் பசங்களுக்கு மட்டும் இல்லாமல் உடற்கல்வி ஆசிரியர்களுக்கும் ரொம்ப ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க. முழுமையான பயன்பாடு. பிடி மாஸ்டர்கள் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட அந்த பாட வேலைகளை முழுமையாக பயன்படுத்தணும்னு சொல்லியிருக்காங்க. சும்மா பசங்களை கிரவுண்டில் விட்டுட்டு வேடிக்கை பார்க்கக்கூடாது. ரெண்டாவது ஸ்பெஷல் கோச்சிங், சிறப்பு பயிற்சி. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சும்மா விளையாட மட்டும் கற்றுக் கொடுக்காம அவங்களுக்கு எந்த ஸ்போர்ட்ஸில் ஆர்வம் இருக்கோ அந்த சிறப்பு விளையாட்டுகள் குறித்து முறையான பயிற்சி, ப்ரொஃபஷனல் ட்ரைனிங் அளிக்க வேண்டும்ன்ட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக உத்தரவு போட்டிருக்காங்க. இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் பசங்க எப்போவுமே பார்த்தீங்கன்னா செல்ஃபோனு, வீடியோ கேம்னு வீட்டுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா முடங்கி கிடக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் படிப்புங்கிற ஒரு பெரிய மன அழுத்தம், மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸும் வேறு அதிகமாக இருக்குது. இந்த மாதிரி நேரத்தில் பசங்களுக்கு ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் ரொம்பவே முக்கியம். பள்ளி கல்வித்துறையோட இந்த புது உத்தரவு மூலமாக ஸ்டூடெண்ட்ஸோட ஆரோக்கியம் மேம்படும். அது மட்டும் இல்லாமல் ஸ்கூல்ஸில் இருந்தபடியே கபடி, வாலிபால், அத்லெட்டிக்ஸ்ன்ட்டு பல புதிய விளையாட்டு வீரர்களை நம்மளால் உருவாக்க முடியும். ஸோ மக்களே, பிடி பீரியட் கண்டிப்பாக நடத்தணுன்ட்டு பள்ளி கல்வித்துறை போட்டிருக்க இந்த உத்தரவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் ஸ்கூலில் அந்த பிடி கிளாஸ் பீரியடை வேறு ஏதாவது டீச்சர் வந்து ஆட்டை போட்டிருந்தாங்கன்னா அதுவும் மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். அந்த அனுபவத்தை வந்து மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ ஷேர் பண்ண தகவல் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். தேங்க்யூ நண்பர் நண்பேஸ்.